ஓம் முருகா வணக்கம். டிஎம்எஸ் ஓம் முருகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய நண்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானோட சிறப்பு நாட்கள் வழிபடும் முறைகளை பற்றி நாம் இந்த சேனலில் பார்த்துட்ருக்கோம். அதன் வழியாக வரக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு நாளாக கருதக்கூடிய தைப்பூச திருநாள் அன்று எந்த முறை விரதம் இருக்க வேண்டும், வழிபடும் முறை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முருக வழிபாடு என்பது வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாடாகும். முருகன் என்று சொன்னால் குறைகள் நீங்கும். எதை நினைக்கிறோமோ நினைத்த வண்ணமே நிறைவேற்றி தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அதனால்தான் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கி நிற்கின்றதே என்று முன்னோர்கள் சொல்கிறாங்க. வினை பயனால் கிடைத்த இப்பிறவியை துன்பமற்று வாழ்வதற்காக, மேலும் நன்மை பெறுவதற்காக முருக வழிபாடு மிகவும் முக்கியம். வினையின் வலியை குறைத்து நமது வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தொடர்ந்து நன்மை பெறுவதற்காகவும் முருக வழிபாடு செய்கின்றோம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாம் நம்ம சொந்த கடவுள் திருக்குமர முருகா. முருகப்பெருமான வழிபடும் முறைகள் ஆண்டு முழுவதும் திருவிழா நாளாக கொண்டாடப்பட்டாலும் தைப்பூச விரதம் அதில் ஒரு சிறந்த நாளாக கருதப்படுது. இதில் விரதம் இருந்து வழிபடுவது சிறந்த பயன்களை அளிக்கும். வினை பயனால் கிடைத்த இப்பிறவியுள் துன்பங்களை நீக்கி நன்மையை அருள்புரிவதற்காக முருக வழிபாடு செய்கின்றோம். அதில் சிறந்த நாளாக தைப்பூசம் கருதப்படுகின்றது. அந்த சிறந்த நாளன்று எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும், எப்படி விரதம் இருக்க வேண்டும் பார்க்கலாம். முருகப்பெருமானை அன்போடு வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாளான தைப்பூசம் கருதப்படுது. தைப்பூச விரதம்ங்கிறது தொடர்ச்சியாக இருக்கணுமா, இல்லை தைப்பூசத்தன்னைக்கு மட்டும் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. அது அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 48 நாள் இருக்கலாம், 21 நாள் இருக்கலாம், 6 நாள் இருக்கலாம், 7 நாள் இருக்கலாம், 1 நாள் இருக்கலாம். அவங்க சூழ்நிலைக்கும் உடம்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். பொதுவாக தைப்பூச விரதம்ங்கிறது மாலை அணிவித்து பாத யாத்திரையாக முருகனை வழிபடுவது. இதில் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த விரதம் இருந்துக்கலாம். தைப்பூசத்தன்றும் ஒரு நாள் மட்டும் இந்த தைப்பூச விரதம் இருக்கவங்களும் இருக்காங்க. என்னால் பாத யாத்திரையெல்லாம் போக முடியாதுமா அப்படின்னுங்கிறவங்க வீட்டிலேயே உங்களால் எவ்வளோ நாள் விரதம் இருக்க முடியுமோ அவ்வளோ நாள் விரதம் இருக்கலாம். அதே மாதிரி தைப்பூசத்தன்றே நீங்கள் போய் முருகப்பெருமானை யாத்திரையாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. கார்த்திகை மாதம் மாலை போட்டு மார்கழி மாதம் பொதுவாக எல்லாம் போவாங்க. என்னால் மாலை போட முடியாது, பாத யாத்திரை பண்ண முடியாதுன்னுங்கிறீங்க பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போய் வழிபடுங்க. விரதம் இருந்து வழிபடுங்க. உங்களால் முடிஞ்ச விரதத்திலிருந்து வழிபடலாம். அவங்க வேண்டுதலை பொறுத்து விரதம் இருந்து வழிபடலாம். அவரவர் வேண்டுதலை பொறுத்து நாட்களும் வேண்டுதலோட தன்மையை பொறுத்து நீங்கள் விரதம் இருக்கலாம். என்னால் இத்தனை நாள்லாம் இருக்க முடியாதுமா, நான் தைப்பூசத்தன்னைக்கு மட்டும் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் தைப்பூசத்தன்னைக்கு இருக்கலாம். சஷ்டி விரதம் போல் விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. முருக வழிபாடு என்பதே பட்டினி விரதம். விரதம்ங்கிறதே பட்டினி விரதம். நாம் நம்ம சூழ்நிலைக்கு நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். தைப்பூசத்தன்னைக்கு மட்டும் எப்படி விரதம் இருக்குது அப்படின்னா, தைப்பூசத்தன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நல்லா குளித்து நீராடிட்டு முருகருக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு வீட்டிலேயே முருகர் கோயிலுக்கு போய் முருகரை வழிபட்டு வந்து அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் வீட்டில் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இந்த மாதிரி முருகர்
வீட்டில் சொல்கிறது மூலம் வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெருகும், நன்மை பெருகும். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த மாதிரி மந்திரங்களையும் நாம் சொல்லி வழிபடலாம். வீட்டில் மாலையில் திரும்பி நாம் கோயிலுக்கு போய் தங்களால் முடிஞ்ச அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம். இல்லைன்னா கண்டிப்பாக அன்னைக்கு ஆகிற அபிஷேக பால் நீங்கள் உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. இல்லை 10 ரூபாய்க்குனாச்சும் ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி கண்டிப்பாக கொடுங்க. அந்த அபிஷேகத்தை நல்லா பாருங்கள், பால் அபிஷேகத்தை நல்லா பாருங்கள். அப்படி என்னால் கோயிலில் போய் அந்த பால் அபிஷேகத்தை பார்க்க முடியலமா அப்படின்னுங்கிறீங்க, வீட்டில் முருகர் படம் இருந்தால் நீங்களே பால் அபிஷேகம் எல்லா அபிஷேகத்தையும் செய்து வழிபடுங்க, ரொம்ப நல்லது. இல்லை என்னால் முருகரோட திருப்படமும் இல்லை உருவமும் இல்லை அப்படின்னுங்கிறீங்க, முருகரோட படம் ஃபோட்டோ அதை முன்னாடி வச்சு பூ அலங்காரங்கள்லாம் செஞ்சு ஒரு நெய்வேத்தியமாக பால் வைங்க. அப்புறம் இனிப்பு நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைங்க. பொங்கல், அப்பம், பாலால் செய்யப்பட்ட அனைத்தும் அன்று முருகனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. பால் பாயாசம் செஞ்சு வைங்க. இந்த மாதிரி பாலால் செய்யப்பட்ட இனிப்பு பலகாரங்கள் ஏதாச்சும் செய்து நெய்வேத்தியமாக முருகர் பாதத்தில் வச்சு வழிபடுங்க. ஓம் முருகா, ஓம் முருகா. எல்லாரும் நல்லபடியாக விரதம் இருங்க. அடுத்து யார் யார் விரதம் இருக்கலாம்னுங்கிறது பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப துன்பத்தில் இருக்கேன், தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது, வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது, ரொம்ப விரக்தியாக இருக்குது, ஒரு மன சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள். பிரச்சனை இல்லாதவங்க யாராச்சும் இருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்க முடியாது. கண்டிப்பாக இந்த தைப்பூச விரதத்தை இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் மாற்றம் வருவதை கண் கூட நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் 48 நாள் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களால் இருக்க அந்த ஒரு நாள் விரதம், அது முருகரை மனம் உருகி அவரை காதலித்து அன்பு பாராட்டி வழிபாடு செய்யக்கூடிய சிறந்த நாள் இந்த தைப்பூசம். அந்த வாழை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் அன்பை முருகரிடம் காட்டுங்க. அவர் உங்களுக்கு பல நன்மைகளை கொட்டித் தருவார். அதனால் கடுமையாக விரதம் இருந்து முருகரை வழிபட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கவலையே படாதீங்க. முருகனை நினைச்சா போதும் வந்து நிற்பார் முருகர் கடவுள். முத்துக்குமரனாம் குமரன் மலைமேல் இருப்பானாம், செல்வத்தை அள்ளித் தருவானாம், அன்புள்ள மக்களை சோதிப்பானாம், ஆனால் கைவிட மாட்டானாம் என் அப்பன் திருக்குமரன் முருகா. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கேக தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசத்தை அனைவரும் தவறவிடாமல் கண்டிப்பாக முருகப்பெருமானை வணங்கி பல நன்மைகளை பெறுங்கள், பெற்று அருளுங்கள். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகம். ஆறுமுகம் அருளிட அனுதினமும் ஏறுமுகம். தைப்பூச விரதம் 48வது நாள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா 15/12/2025 ஆரம்பித்து 1/2/2026 தைப்பூசத்தன்று முடியுது. தைப்பூசத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானின் அனைத்து பயன்களையும் பெற்று வாழ்வில் செல்வம், அன்பு, அரண் அனைத்து வகையான நன்மைகளும் உங்கள் வாழ்வில் பெருகி வரும் என்று இந்த பதிவு பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக மிக நன்றி. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. தேங்க்யூ வாட்சிங்.
சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும். ஓகே.